திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்பு ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு குறித்து தேசிய ஆராய்ச்சி மைய குழுவினர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி வணக்கம். தற்பொழுது இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என, மேலும் அங்கு பொதுமக்களும் தங்களுடைய குறைகளையும் சொல்கிறார்களா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி விவரங்கள் என? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிட்டு முருகனை வழிபட்டு செல்வாங்க. இந்த நிலையில கடந்த ஒரு மாதம் காலமாகவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடலில் கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் சுமார் 50 அடிக்கும் 8 அடி ஆழத்திற்கும் இந்த கடல் அரிப்பானது ஏற்பட்டிருந்தது. இதனால் பக்தர்கள் கடலில் குளிக்க முடியாத ஒரு சூழலானது நிலவி வந்தது. இதற்கிடையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதற்கிடையில நேற்றைய தினம் பார்த்தோம்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்பு இருக்கக்கூடிய வீட்டுல இருந்தே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே சோப்பு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. கடற்கரையில சென்னை ஐஐடி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டாங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையிலிருந்து அமிநகர் கடற்கரை வரை அரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரக்கூடிய தேசிய ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த ராமநாதன் என்பவர் தலைமையிலான 9 பேர் கொண்ட குழுவினர் திருச்செந்தூர் கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதை நேரடி காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் கடற்கரையில் இதுவரையில் நடந்த சம்பவங்கள் குறித்தும் கேட்டறிந்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பிருந்து அமிநகர் கடற்கரை வரையில் கடற்கரையோரம் நடந்து சென்று கடலை ஆய்வு செய்தும் வருகின்றனர். அதை நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாளைய தினம் கடல் பகுதியை ட்ரோன் மற்றும் ஜிபிஎஸ் கருவிகள் மூலம் ஆய்வு செய்து அந்த அறிக்கையை புவி அறிவியல் அமைச்சகத்திடம் வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மேற்பார்வையின் மூலமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைகளில் சமர்ப்பிக்கப்படும் என்று இந்த தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழுவினர் தற்போது நமக்கு தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பவானி.